நண்பர்களே வணக்கம். நான் வெங்கடேசன். சென்ற திங்கட்கிழமை 27ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கு அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை வரலாறு காணாத வீழ்ச்சியை அமெரிக்க பங்குச்சந்தை சந்தித்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் இந்த டெக் நிறுவனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களுடைய பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததை நம்ம பல செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையும் பார்த்துருப்போம். முக்கியமாக ஓப்பன்ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளும், கூகுள், ஃபேஸ்புக் போன்ற அனைத்து நிறுவனங்களுடைய பங்குகளும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு. இதை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய சிப் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. கிட்டத்தட்ட $595 பில்லியன் அளவிலான வீழ்ச்சியை அந்த அமைப்பு சந்திச்சு. கிட்டத்தட்ட 17% பங்குகளுடைய மதிப்பை அது இழந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்ன மிகப்பெரிய காரணமாக இருக்க முடியும்? திடீரென்ற இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதற்கு ஒரே ஒரு நிறுவனம் தான் காரணம். அமெரிக்காவில் ஆப்பிள் அப்ளிகேஷன் ஸ்டோரில் அதிகமாக ஒரே நாளில் தரவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷனாக டீப்சீக் என்ற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோடு செய்யப்பட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு அப்ளிகேஷன் தரவிறக்கம் செய்யப்பட்டது. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக நம்ம பார்க்கணும். அமெரிக்கா என்ற ஒரு நாடு தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும், அதே போல் தொழில்நுட்பம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் என்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கூகுளுங்கிற அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, இது போன்ற முன்னணி எந்த டெக்னாலஜி சார்ந்த நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய காலம் தான் நம்ம இதுவரை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதை மிகப்பெரிய ஒரு உடைப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு கம்பெனி வந்திருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. என்னென்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வேகமான வளர்ச்சியும் கொண்டு இருக்கிறத நமக்கு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு இதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த டீப்சீக் அப்படிங்கிற கம்பெனியுடைய அப்ளிகேஷன் தான் அது ஒரு செயற்கை நுண்ணறிவு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க எப்போதும் கட்டுப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு வகையில் நாம் முன்னணிக்கு வர வேண்டி நினைக்கக்கூடிய சீன நிறுவனங்களுக்கும் இடைப்பட்ட போட்டியாக நம்ம கிட்டத்தட்ட இதை பார்க்கலாம். டீப்சீக் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா சீனாவில் உருவாக்கப்பட்ட நிறுவனம். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு லியாங் வென்ஃபேங் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. அது ஆக்சுவலாக ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த வேலையை அவங்க செய்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குனால இந்த அப்ளிகேஷனை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக சில சிறப்பான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஓப்பன்ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய சாட் ஜிபிடி தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது. அதே போல் லாமா என்று சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை கூகுளினுடைய ஜெமினியாக இருக்கட்டும், இது எல்லாமே தொழில்நுட்பத்துறையில் சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இதற்கும் இந்த டீப்சீக்கு என்ன தொடர்பு இல்லை சம்பந்தம் வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீப்சீக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அப்ளிகேஷனுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, இது முழுக்க இலவசமாக ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுவரை ஓப்பன்ஏஐ இருந்த சாட் ஜிபிடிங்கிறது நம்ம பணம் கொடுத்து தான் ஒரு எல்லைக்கு மேலே அதை பயன்படுத்த முடியுங்கிற அந்த கட்டுப்பாட்டிலிருந்து இது விலகி முழுக்க இலவசமாக கொண்டு வந்தது தான் இது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக கிரியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு செயல்படுவதற்கு மற்ற சாட் ஜிபிடி போன்ற விஷயங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான சக்தியை விட இதில் குறைவான சக்தியை தான் அது எடுத்துக்குது அப்படிங்கிறதும், இதற்குண்டான செலவுகளும் பல 100 மடங்கு குறைவான செலவுகளில் இந்த விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான விஷயமாக இருக்குது. அதான் இதனுடைய மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கணும். தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான
நிறுவன தலைவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த அமைப்பு வந்து டீப்சீக்ங்கிறத அதை காப்பி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து இது வந்து காப்பி பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இது வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருந்தாலும், அது போன்ற பிரச்சனைகள் இதுவரை எதுவும் பார்க்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் 2 வெர்ஷனை விட்டுருக்காங்க. ஒன்று வந்து V3 அப்படிங்கிறத வந்து முன்னே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து R1 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. V3ங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மொழி சார்ந்த விஷயமாக எழுத்துக்களை புரிந்து கொள்வது, அதே மாதிரி வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் உருவாக்கக்கூடிய திறன் படைத்த வெர்ஷனாக V3 இருந்தது. இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய R1 அப்படிங்கிற வெர்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியோடு அதை விட்டுருக்காங்க. அதே போல் அதை வந்து மெஷின் லேர்னிங் என்று சொல்லப்படக்கூடிய இயந்திரங்களை இயக்குவதற்கு சிமுலேஷன் சொல்லுவாங்க. அதை செயல்படுத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யப்படுறதுக்குண்டான அப்ளிகேஷனாகவும் இதை பார்க்குறோம். அப்போ R1ங்கிற மாடல் வந்து மிக குறைந்த விலையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அளவில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான விஷயமா பார்க்குறோம். இதுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து அமெரிக்கா தொடர்ச்சியான தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்விடியா என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஏற்கனவே விற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பல சிப்ஸுகளை வந்து, அதாவது சிப்ஸ் என்ன நம்ம சொல்கிறோம்னா கணினியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பேர், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு பொருளாக நம்ம பார்க்கலாம். அந்த பொருளை இதுவரை வந்து அமெரிக்கா 3 முறை வந்து 3 ஆண்டுகளில் வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செஞ்சிருக்கு. ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து சீனாவினுடைய வளர்ச்சியை வந்து டெக்னாலஜிக்கலாக வளரக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அமெரிக்கா பார்த்து கொண்டே இருந்த சூழ்நிலையில் இந்த டீப்சீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது அமெரிக்காவினுடைய இந்த மோனோபோலி என்று சொல்லப்படக்கூடிய தான் மட்டுமே உலகம் முழுக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் வந்து முன்னணியில் இருக்கணும் அப்படிங்கிறத டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உடைச்சி இன்றைக்கி டீப்சீக் அப்படிங்கிற கம்பெனி இன்றைக்கி முன்னிக்கு வந்திருக்காங்க. வந்து இந்த மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இது எப்படி போகும், எந்த அளவுக்கு இது முடியும், எந்த அளவுக்கு வந்து தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு வந்து அன்றாடம் தினம் வந்து வேறு மாற்றங்களை பார்த்து போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இதற்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரு எல்லை அப்படிங்கிறதோ இல்லை வந்து இது இத்தோடு தான் முற்றுப்படும் என்றதோ சொல்ல முடியாது. ஏன்னா ChatGPT வந்தப்போ எல்லாருமே சொல்லியிருந்தது என்னென்னா, ChatGPT அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனங்களாக பல நிறுவனங்கள் வந்தது. தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களும் சரி, கூகுள் போன்ற நிறுவனங்களும் சரி, தொடர்ச்சியாக வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அதிகமான பணத்தை செலவிட்டு அவங்களுடைய R&D என்று சொல்லப்படக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அந்த நிலையில் தான் மிக குறைந்த விலையிலும் மிக குறைந்த செலவிலும் அதே மாதிரி மிகவும் குறைந்த தரம் உடைய, அதாவது தரத்தில் அப்படின்னு சொல்கிறத விட செயல்பாட்டில் குறைவான பொருளை பயன்படுத்தியே இதற்கு போன்ற மிகச்சிறப்பான ChatGPT-யோட மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக டீப்சீக் அப்படிங்கிறத நம்ம வந்திருக்கு. ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை தான், நாளைக்கு எது வேணால் மாறலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவினுடைய மார்க்கெட் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் இப்போ வந்து முழுமையாக தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த போட்டி என்பது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கிற பட்சத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பறிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அது ஒரு ஆபத்தாகவே தான் இருக்குது. மனிதர்களுடைய செயல்பாட்டை பெருமளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலுமே வேறு ஒரு தளத்தில் வாய்ப்பு உருவாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் கமெண்ட்ஸ் செக்ஷனில் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.